Good morning students. Now we are going to see about the 9th standard science revision reduced syllabus. Now we are going to learn the first lesson measurement. Okay. Let us see the introduction of this lesson. Measurement is the basis of all important scientific study. It plays an important role in our daily life also. While finding your height, buying a milk for your family, timing the race completed by your friend and so on, you needed to make a measurement. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ங்கிறது வேணும். அது வந்து லிட்டராக இருக்கலாம், மீட்டராக மெஷர் பண்ணுறதா இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் சேர்த்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. மெஷர்மெண்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் லைக் how long, how heavy and how fast. Measurement is about assigning a number to a characteristic of an object or event which can be compared with other objects or events. ஓகே, அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கம்பேரிசன். ஓகே, இதை போல் எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 1 மீட்டர் ஓடிருக்கார் அப்படின்னா எவ்வளோ நேரம், அதே போல் 10 மீட்டர் ஓடுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்க. அப்போ 1 மீட்டரை போல் மற்ற 9 மிச்சம் இருக்கிற அந்த 9 மீட்டர் ஓடுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும். கம்பேரிசன் வந்து இதில் இருக்குது. ஓகே, compared with other objects or events, it is defined as the determination of the size or magnitude of the quantity. In this lesson you will learn about units of measurements and characteristics of measuring instruments. என்னென்ன மாதிரியான யூனிட்ஸ் வந்து நம்ம இப்போ டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு ஃபைண்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதுவும், ப்ளஸ் என்னென்ன மாதிரியான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, first we are going to see about what is physical quantities and units. physical quantityனா என்ன, தமிழில் அதுக்கு இயற்பியல் அளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ மீட்டரை நம்ம கிலோகிராமில் மெஷர் பண்ண முடியாது, அதே மாதிரி லிட்டரை மீட்டரில் மெஷர் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் மீட்டரில் மெஷர் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுக்கு அந்த நேமுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ மீட்டர்னால் லெங்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு வாட் இஸ் தட் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். மீட்டர் அப்படிங்கிற யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ லெங்த்துங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, மீட்டருங்கிறது அதோட யூனிட். ஓகேவா, அப்போ லெங்க்த்து, மாஸ், டைம் எல்லாமே என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதை மெஷரிங் என்ன யூனிட்ஸை வச்சு மெஷர் பண்ணுறோம் அதுதான் வந்து மெஷரிங் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, now let us see the physical quantities. Physical quantity is a quantity that can be measured. Physical quantities can be classified into two, that is fundamental quantity and derived quantities. Quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. அதாவது ஒரு குவான்டிட்டியை மறுபடியும் வேறு குவான்டிட்டினால் என்ன பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டரில் மட்டும்தான் சொல்ல முடியும், அதுக்கு வேறு யூனிட்ஸ் இருக்கானா கிடையாது. இப்போ வெலாசிட்டி மெஷர் பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி, the unit of the velocity is what, மீட்டர் per செகண்ட், டிஸ்டன்ஸ் per டைம்னு சொல்லுவாங்க. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், இட் இஸ் வெலாசிட்டி அப்படின்னு ஸ்பீட்னு கூட சொல்லலாம். அப்போ அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் -1. அப்போ மீட்டருங்கிறத லெங்க்த்லையும் செகண்ட்ங்கிறத டைம்லையும் மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து தேவைப்படுது. ஆனால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா மீட்டரை மெஷர் பண்ணால் மீட்டர் மட்டும்தான், லெங்க்த்தை மெஷர் பண்ணால் லெங்க்த்து மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும், மற்ற எதையும் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அதை தான் வந்து சொல்கிறாங்க quantities which cannot be expressed in terms of any other physical quantities is called fundamental quantities. Examples: length, mass, time, temperature, etc. The quantities which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. Example is area, volume, density. இப்போது ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அதாவது லெங்த் இன்ட்டு பிரெட், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா what is that, length into length அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ 2 யூனிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸில். 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் தேவைப்படுது. ஆனால் வந்து இங்கே நமக்கு என்ன தேவைப்படலை, ஒரே ஒரு ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா ஒரே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மட்டும்தான். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் have a numerical value and a unit of measurement, say 3 kilogram. unit of numerical valueங்கிறது 3 and unit of measurement அப்படிங்கிறது கிலோகிராம். அப்போ 3 கிலோகிராம்ங்கிறது என்ன பண்ணுறீங்க, கிலோகிராமில் மெஷர் பண்ணுறீங்க. கிலோகிராம்னா வெயிட் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை அதோட மாஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், சொல்லலாம். வெயிட்னு சொல்லக்கூடாது, தட் இஸ் மாஸ் வந்து மெஷர் பண்ண போகிறீங்க. சப்போஸ் யூ ஆர் பையிங் 3 kilograms of vegetables in the shop.
Here, the tree is a numerical value and kilogram is a unit. Let us study about units now. What is units? A unit is a standard quantity with which the unknown quantities are compared. அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வச்சு அன்னோன் குவாலிட்டி என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். It is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by the law or convention. For example, feet is a unit for measuring length. This means 10 feet is equal to the 10 times of definite predetermined length is called feet. சரியா? அப்போ ஒரு ஃபீட்டை போல் அந்த 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அதான் வந்து 10 ஃபீட் நம்ம சொல்கிறோம். அப்போ 1 ஃபீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? Earlier, different unit systems were used by people from different countries. Some of the unit system followed earlier are given below in table 1.1. The unit systems are early times. First, என்னென்ன மாதிரியான ஏர்லியலாக என்னென்ன மாதிரியான யூனிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா சிஜிஎஸ், எஃபிஎஸ் அண்ட் எம்கேஎஸ். சிஜிஎஸ் இஸ் நத்திங் பட் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அண்ட் எஃபிஎஸ் இஸ் நத்திங் பட் ஃபுட், pound, second. And MKS unit is nothing but meter, kilogram, second. இதெல்லாம் வந்து இது மூணு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மூணு சிஸ்டம் யூனிட் சிஸ்டமை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. Okay, at the end of the Second World War, there was a necessity to use worldwide system of measurements. Hence, the SI system of units was developed and recommended by General Conference and Weight and Conference on Weight and Measurements at Paris in 1960 for international usage. இன்டர்நேஷ்னலாக நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன மெஷரிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அப்போ அந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ் வேறு இடத்துக்கு போகும்போது அது கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ், வெயிட்டையும் மெஷர்ஸையும் பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் பாரிஸில் நடந்தது. அங்கே வந்து நம்ம காமனாக வேர்ல்டு வைடாக என்னென்ன மாதிரியான யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேசி அனலைஸ் பண்ணாங்க. அந்த சிஸ்டமுக்கு பேர் தான் எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் அ மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் form of previous system of units. It is accepted in almost all the countries. எல்லா countries என்ன பண்ணுறாங்க, countries-லையும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. It is based on the certain set of fundamental units. From such derived units are obtained by proper combination. So there are 7 fundamental units in the SI system of units. SI system of units 7 fundamental units வந்து கொண்டு வந்திருக்காங்க. They are also known as base units and they are given in the table 1.2. That is what length. The length is nothing but length. அதாவது மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அது லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், லியூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ லெங்த்தோட யூனிட் வந்து மீட்டர், என்ன சிம்பிளில் சொல்லுவாங்கன்னா எம்மில் சொல்லுவாங்க. மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், அதை கேஜி அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவாங்க. அண்ட் டைம் செகண்ட். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிள் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃபார் அதர் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஆர் obtained and their units are given below in the table 1.3. இப்போ அதை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து 1-2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கம்பைன்ட் ஆகி நமக்கு டெரைவ் பண்ணி வரதான் அது டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா லெங்த் இன்டு பிரெத். லெங்த்தை வந்து மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க, பிரெத்தையும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ யூனிட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு ஹைட். ஏரியாவை என்ன பண்ணுறாங்க, ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மீட்டர் கியூப். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். ஸோ மாஸ்க்கு வந்து கிலோகிராம் அண்ட் வால்யூம் இஸ் நத்திங் பட் மீட்டர் கியூப். ஸோ மாஸ் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப். எப்படி ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணுறாங்க, டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. தென் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு லெங்க்த்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லெங்த் இஸ் எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் த 2 points. ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா லெங்க்த்னு சொல்கிறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த லெங்த் இஸ் மீட்டர். SI unit of length is meter. 1 meter is the distance traveled by the light through the vacuum in 1 by 29 crores 97 lakhs and 92,458 second. ஓகே, அப்போது இந்த அளவில் என்ன பண்ணுறாங்க, அந்த செல்லில்
ஒரு மடங்கு தான், ஒரு பார்ட் தான் என்னென்னா ஒரு செகண்டில் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. வேக்யூம்னா அந்த லைட் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸாக என்ன அப்படின்னா லெங்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் in order to measure very large distance, the distance of astronomical objects, we use following units. One is astronomical unit, then another one is light year and parsec. Okay, first one is astronomical unit la enna it is the mean distance of the center of the sun from the center of the earth. Center of the sun க்கும் center of the earth க்கும் இடையில இருக்கிற distance என்னன்னா one astronomical unit. One astronomical unit is equal to 1.496 into 10 power 11 meters. Next one is parsec. Parsec is the unit of distance used to measure the astronomical objects outside of the solar system. One parsec is equal to 3.26 light year. Okay. இப்போ வந்து அந்த லார்ஜ் யூனிட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர்னா 10 power 3 meters. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா 1.496 into 10 power 11 meters. லைட் இயர் 1 LY, லைட் இயர்னு LYன்னு சொல்கிறாங்க. ஸோ 9.46 into 10 power 15 meters. parsec PC 3.008 into 10 power 16 meters. Okay, 16 meters. Then the nearest star Alpha Centauri is about 1.34 parsec from the sun. Most of the stars visible to the unaided eye in the night sky or within 500 parsec distance from the sun. Okay, to measure the small distance such as distance between the two atoms in a molecule. To measure small distance, இப்போ வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டோம். அப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா மாலிகுல் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? டு மெஷர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் such as distance between the two atoms in a molecule, size of the nucleus and wavelength etc. we use sub multiples of 10. These quantities are measured in angstrom unit. angstrom unitல மெஷர் பண்ணுவாங்க. தட் இஸ் மைனஸில் வரும். ஸோ ஃபெர்மி 10 power minus 15 meter. angstrom 10 power minus 10 meter. nanometer 10 power minus 9 meter. micron 10 power minus 6 meter. then millimeter 10 power minus 3 meter. the centimeter 10 power minus 6 meter. 10 power minus 2 meter. the unit outside of the SI system and still accepted for use. எஸ்ஐ சிஸ்டம் தவிர்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் வாட் இஸ் நெக்ஸ்ட் we are going to learn about what is mass. Mass is the quantity of matter contained in a body. The SI unit of mass is kilogram. 1 kilogram of the mass of a particular international prototype cylinder made of platinum iridium alloy kept in the International Bureau of Weights and Measures at serves in France. இது அப்படியே தான். இதாவது 9th வந்து எங்கே நீங்கள் லேர்ன் டீட்டெயிலாக படிப்பீங்க அப்படின்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ all of you should learn properly your 9th standard. This is the basic for studying what 11th standard. So all of you should careful to study. Okay. The units gram and milligram are the sub multiples of 10. 1/10th of the unit kilogram. Similarly, the quintal and metric ton are multiples of 10. So into 10, so unit of kilogram. அப்போ 1 gram அப்படிங்கிறது 0.001 kilogram. 1 milligram ங்கிறது 0.000001 kilogram. 1 quintal is equal to 100 kilogram. 1 metric ton is equal to 10 quintal. Okay. Then next one, the atomic mass unit. Mass of a proton, neutron and electron can be determined using the atomic mass unit. 1 AMU is equal to 1/12th of the mass of carbon 12 atom. So mass of 1 milli of water is equal to 1 gram. Mass of 1 liter of water is equal to 1 kilogram. And mass of the other liquids vary with the other density. Okay. Then next we learn about what is time. The time is a measure of duration of events and the intervals between them. So the SI unit of the unit of time is second. 1 second is the time required for the light to propagate 29 crores 97 lakhs and 92,458 meters through vacuum. It is also defined as the 1/86th and 400th part of the mean solar day. So the largest units for measuring time
time or time or day, month, year and millennium, etc. So 1 millennium is equal to 3 into 1 3.16 into 10 power 9 seconds. 1 millennium ங்கிறது இத்தனை செகண்ட்ஸ் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வாட், அதுதான் டைம்னு சொல்கிறாங்க. Next we are going to learn about what is temperature. Temperature is a kilometer, temperature is a measure of hotness and coldness of the body. So the unit of temperature is Kelvin. 1 Kelvin is the fraction of 1 by 273.16 of the thermodynamic temperature of the triple point of water. So the temperature at which the saturated water vapor, pure water and melting of ice and are in equilibrium. 0 Kelvin is a commonly known as absolute zero. So other units for measuring temperature are degree Celsius and Fahrenheit. Okay. Then units of prefixes. The unit prefixes are the symbol placed before the symbol of unit to specify the order of magnitude of the quantity. They are useful to express very large and very small quantities. K is a unit prefix in the unit kilometer. A unit prefix stands for a specific positive or negative powers of 10. Some units prefixes are given in the table 1.6. So 10 power 15, that is peta. 10 power 12, that is tera. 10 power 9 giga. Then 10 power 6 mega. 10 power 3 kilo. 10 power 2 hecto. 10 power 1 deca. 10 power minus 1 deci. And 10 power minus 2 is centi. 10 power minus 3 is milli. 10 power minus 6 is micro. 10 power minus 9 is nano. 10 power minus 12 is pico. 10 power minus 15 is femto. Okay, these are all the prefixes used for measuring water measurement. Okay, then the physical quantities vary in different proportions, like from 10 power minus 15 meter being diameter of the nucleus to 10 power 16 meter being the distance between the two stars, and 9.11 into 10 power minus 31 kg being the mass of the electron, to 2.2 into 10 power 41 kilogram being the mass of the Milky Way galaxy. அப்போது நம்ம ஷார்ட் ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் என்ன பண்ண முடியும், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சு என்ன பண்ண மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த யூனிட்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, now let us learn the what is vernier caliper and screw gauge. These are all the measuring instruments for measuring instrument for measuring the smaller distances. In our daily life, use meter scale for measuring lengths. They are calibrated in centimeter and millimeter, and the smallest length which can be measured by meter scale is called the least count. So usually the least count of the scale is 1 millimeter, and you can measure the length of the objects up to 1 millimeter accuracy. With this scale, by using vernier caliper, we can use the accuracy of 0.1 millimeter, and with the screw gauge, we can have the accuracy of 0.01 millimeter. அப்போ மீட்டர் ஸ்கேலை காட்டிலும் நம்ம ஸ்க்ரூ கேஜ்லேயும் வெர்னியர் காலிப்லேயும் இன்னும் நம்ம என்ன கிளியராக என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். First we are going to share about what is vernier caliper. The description of the vernier caliper. The vernier caliper consists of a thin long steel scale graduated in centimeter and meter called main scale. To the left end of the main scale and the upper and the lower jaws are fixed. upper and lower, அதாவது upper and lower left சைடில் என்ன பண்ணியிருக்காங்க, upper and lower jaws வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. they are named as fixed jaws. சரியா, fixed jaws. inside அந்த பால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த ஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாஸ்னால் தாடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the right of the fixed jaws, ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் ஜாஸ்க்கு ரைட் சைடில் இருக்கிறது, உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது, அது வந்து என்னது மூவபிள். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். த ஸ்லைடர், த ரைட் ஆஃப் த fixed jaws, the slider with the upper and the lower movable jaws jaws is fixed. The slider can be moved or fixed at any position used screw. சரியா, அப்போது அந்த ஸ்லைடர் வந்து என்ன பண்ணலாம், நம்ம மூவ் பண்ண முடியும். இந்த வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்ட் in the slider and move along with the movable jaws and the slider, so that the lower jaws and are used to measure the external dimensions of the upper jaws are used to measure the internal dimensions of the objects. So the thin bar attached to the right side of the vernier scale used to measure the depth of the hollow objects.
டெப்த் ஆஃப் த ஹாலோ. அப்போ லோயர் ஜாஸ் வந்து உங்களோட அவுட்டர் அந்த என்னது வாட் இஸ் தட் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம விட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மெஷர் பண்ணுறோம். இன்னர் டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்காக இங்கே அப்பர் ஜாஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சைடில் ஒரு சின்ன அது மாதிரி இருக்கும், அது வந்து லெங்க்த்து. அதாவது இன்டீரியராக எது என்ன மெஷர் பண்ணணுமோ அதை என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். Then the usage of vernier caliper. The first step using the vernier caliper is to find out the least count and range and zero error. First வந்து least count measure பண்ணணும். least count is the measurement instrument. least count of the instrument LC is equal to value of the one main scale division divided by total number of vernier scale divisions. இப்போ value of one main scale divisionங்கிறது என்ன அப்படின்னா 1 millimeter. இது சாதாரண மீட்டர் ஸ்கேல் இருக்கிற மாதிரி தான். அப்போ நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. இது மேலே இருக்கிற உள்ளே இருக்கிற ஒரு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிக்ஸ்டு ஜாஸில் மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து உங்கள் சாதாரண ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும். அந்த வெர்னியர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 10 டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிவிஷன்ஸ் தான் என்னென்னா கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ 10 டிவிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.01 millimeter. ஸோ B is the zero error. And unscrew the slider and move into the left and such that both the jaws touch each other. Then check whether the zero marking of the main scale coincides with the zero of the vernier scale. அப்போ ஜீரோவோட மெயின் ஸ்கேலும் ஜீரோவோட வெர்னியர் ஸ்கேலும் கோயின்சைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கோயின்சைட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். if they coincide then there no zero error. ரெண்டுமே கோயின்சைட் ஆயிருந்துச்சு, அதாவது மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட் ஆயிருந்தது அப்படின்னா தட் இஸ் வாட் ஜீரோ எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். if do not coincide with each other the instrument is said to be possess zero error. அப்போ அந்த ரெண்டுமே கோயின்சைட் ஆகலைன்னா கண்டிப்பாக அதில் ஜீரோ எரர் இருக்குது. ஜீரோ எரர் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். if the zero error vernier is shifted the right main scale, அதாவது மெயின் ஸ்கேலுக்கு வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் எரர். அண்ட் on the other hand if the zero of the vernier scale shifted left of the main scale that is error is negative. so the positive errorனு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன ஆயிருக்கும், டேர்ன் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பின்னாடி பார்க்க போகிறோம். The positive error. Figure 1.3 shows the positive zero error. From the figure you can see that zero of the vernier scale is shifted to the right of the zero of the main scale. In this case the reading will be more than actual reading, அதாவது actual reading விட அதிகமாக இருக்கும். Hence this error should be corrected. In order to correct this error, find out the vernier division in coinciding with any of the main scale divisions. Hence the fifth vernier division is coinciding with the main scale division. So the positive zero error is equal to plus 5 into least count. So plus 5 into 0.01. So 0.05 centimeter. So the zero correction is negative. So the zero correction is 0.05 minus 0.05 centimeter. Okay va? Then division coinciding with the அந்த டிவிஷன் கோயின்சைடாக இருக்கிறது உங்களோட ரைட் சைடில் அந்த ஜீரோ வந்து மேலே இருக்கிற ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட டிவிஷன்லேருந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து என்னது பாசிட்டிவ் எரர்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எரரில் இந்த ஃபிஃப்த்து எப்படி வந்து இந்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த்து வெர்னியர் ஸ்கேலோட ஃபிஃப்த்து பார்ட் வந்து ஃபிஃப்த்து லைன் வந்து மேலே இருக்கிற மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகிருக்கு, மற்ற எந்த லைனும் என்ன ஆகலை, கோயின்சைட் ஆகலை. ஸோ அப்போ அந்த எரர் வந்து +5 நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போட்டிங்கன்னா 0.01, அது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஜீரோ கரெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா வர்ற வேல்யூலேருந்து 0.05 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஆக்சுவல் வர்ற வேல்யூலேருந்து 0.05 என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். Then problem 1, calculate the correct reading if the main scale reading is 8 cm, vernier scale coincidence is 4, the positive zero error is 0.05 cm. The solution is the correct reading is 8 cm plus 4 into 10 power 4 into 0.01 cm minus 0.05 cm. So 8 plus 0.04 minus 0.05 is equal to 8 minus 0.01 is equal to 7.99 centimeter. Next we are going to see about what is negative zero error. அப்போ நெகட்டிவ் ஜீரோனா இப்போ ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கிறது அப்படியே என்ன பண்ணணும், அந்த வெர்னியர் ஸ்கேல் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருந்தால் அது வந்து என்னது negative zero error, the left side of the zero of the main scale. So the obtained reading will be less than the actual reading. அப்போ நம்ம ஆக்சுவல் ரீடிங்கை விட
நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 0 எரர் எடுத்து ஆகணும். டு கரெக்ட் திஸ் எரர் we should first find which the Vernier division is coinciding with any of the main scale divisions as we found the previous case. In this case you can see the 6th line of the line is coinciding. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலோட மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேலோட எந்த லைனில் மேட்சாக இருக்குது அப்படின்னா 6th லைன் வந்து மேட்சாக இருக்குது. கோயின்சைடிங். டு ஃபைண்ட் த நெகட்டிவ் எரர் we can count backward. So the 4th line coinciding. அப்போ பேக்வேர்ட்லேருந்து என்ன பண்ணணும், அப்போ நெகட்டிவ் எரர் மெஷர் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்வேர்ட்லேருந்து வரணும். அப்போ பேக்வேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது எரர்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட், அந்த 4th கவுண்டிங். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், 4 நம்ம எடுத்துக்கணும். இந்த விஷயத்தில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெகட்டிவ் எரர்னால் எப்போயுமே பேக் சைட்லேருந்து என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். we can count backward from the 10th. So the 4th line of the coinciding, therefore the negative 0 error is -4 into 10 -4 into least count minus 4 into 0.01. So minus 0.04. So the 0 correction is positive, hence the 0 correction is 0.04 centimeter. Okay, 0.04 centimeter. Next, what is on the problem? The main scale reading is 8 centimeter and the Vernier scale coincidence is 4 and the negative error is 0.02 centimeter. Then the calculate correct reading is, corrected reading is equal to 8 centimeter plus 4 into 0.01 centimeter plus 0.02 centimeter. Finally we get 8.06 centimeter. We can use the Vernier caliper to find the different dimensions of any other familiar object. If the length, width and height of the object can be measured, volume can be calculated. For example, if could measure the inner diameter of a beaker as well as the depth. அப்போ யூசேஜஸ்னு பார்த்தீங்கன்னா if could measure the inner diameter of a beaker as well as the depth of the depth using the depth probe, அதை வச்சு we can calculate the inner volume என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ண முடியும். now digital Vernier caliper நமக்கு இது பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் லெங்த் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடிஞ்சிடும். Okay, we now living in the digital world and the digital version of the Vernier calipers are available nowadays. Digital Vernier caliper has digital display and a slider which calculates the displays the measured value, so the user need not manually calculate the least count and 0 error, etc. Okay, now let us learn what is screw gauge. Screw gauge is an instrument that can measure the dimensions up to 1/100th of the millimeter or 0.01 millimeter. With the screw gauge, it is impossible to measure the diameter of the thin wire and thickness of the metallic plates கூட என்ன பண்ண முடியும், இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். These are all the use of what screw gauge. The description of the screw gauge is, the screw gauge consists of a U-shaped metal frame. A hollow cylinder is attached to the end of the frame. The grooves, what do you mean by grooves னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த what is it, இந்த ரெட் கலர் லைன் கொடுத்துருக்காங்களே அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, grooves சொல்கிறாங்க. grooves are cut on the inner surface of the cylinder. So inner surface of the cylinder through which the screw passes. அது வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து என்ன ஆகும், பாஸ் ஆகி போயிட்டுருக்கும். அந்த சிலிண்டர் the parallel axis the screw there is a scale which is graduated in millimeter. It is called the pitch scale. It is one end of the screw is attached with the sleeve. அதாவது ஒரு ஸ்கேல் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லீவோட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ த ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் தட் இஸ் திம்பிள்னு சொல்லுவாங்க. திம்பிள் அந்த பேரல் ஸ்லீவ்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ த ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் இஸ் திம்பிள் இஸ் டிவைடட் இன்டூ 100. இந்த திம்பிளில் வந்து அந்த எத்தனை பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னா 100 பார்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிவைட்ஸ் இந்த இட் இஸ் கால்ட் த ஹெட் ஸ்கேல். அப்போது ஸ்லீவில் இருக்கிற ஸ்கேல் வந்து என்ன ஸ்கேல் அப்படின்னா பிட்ச் ஸ்கேல் பிஎஸ். அண்ட் திம்பிள் இருக்கிற ஸ்கேல் வந்து என்னென்னா வாட் இஸ் தட், ஹெட் ஸ்கேல் அண்ட் pitch scale அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the end of the screw has a plane surface that is spindle and a stud
anvil அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, it is attached to the other end of the frame just opposite to the tip of the screw. So the screw head is provided with a ratchet arranged safety device for prevent the user from exerting undue pressure. Okay, the using of the screw gauge works in the principle with the principle that when the screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. The pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. It is equal to the 1 millimeter in a typical screw gauges. The pitch of the screw is equal to distance moved by the pitch divided by the number of rotations by a head scale. The least count of the screw gauge is the distance moved by the tip of the screw. Least count பார்த்தீங்க அப்படின்னா pitch scale reading divided by number of head scale divisions. pitch scale reading னு பார்த்தீங்கன்னா 1 pitch scale reading what is that 1 centimeter divided by 100. So finally we get 0.01 millimeter நமக்கு கிடைக்கும். Okay, the zero error of screw gauge is when the movable stud of the screw and the opposite fixed stud on the frame area brought into contact. If the zero of the other head scale coincides with the pitch scale axis, there is no zero error. அப்போ pitch scale ஓட ஜீரோவும் ஹெட் ஸ்கேல் ஓட ஜீரோவும் கோயின்சைட் ஆயிருந்தது அப்படின்னா அது என்ன ஜீரோ எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். Positive zero error when the movable stud in the screw in the opposite fixed stud in the frame are brought into contact. ரெண்டுமே காண்டாக்டில் வரும்போது if the zero of the head scale lies below, underline பண்ணிக்கோ, lies below the pitch scale of the axis, the zero error is positive. So அப்போ அந்த lies below அந்த ஜீரோ வந்து அந்த what is that pitch scale-க்கு கீழே போயிடுச்சு, அந்த ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்காங்க அது கீழே போயிடுச்சுன்னா that is what positive zero error. And the fifth division of the head scale coincides with the pitch scale axis. So when the zero error is positive and it's given by zero error is equal to plus n into least count when the n is the head scale coincidence. அப்போ அஞ்சாவது டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு அந்த ஜீரோவோட. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 5 into 0.01, ஸோ 0.05 millimeter. ஸோ the zero correction is negative. அதாவது எரர் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் வந்து என்ன பண்ணணும், நெகட்டிவ். வர்ற வேல்யூவில் வந்து அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி மைனஸ் வேல்யூ ஜீரோ கரெக்ஷன் வந்து இருந்துச்சு, ஜீரோ எரர் வந்து மைனஸ் வேல்யூவில் வந்துருந்துச்சுன்னா வர்ற ஆக்சுவல் வேல்யூவோட அந்த ஜீரோ கரெக்ஷனை வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? Then negative zero error when the plane surface of the screw and the opposite plane stud on the frame are brought into contact. If the zero of the head scale lies above the pitch scale axis, so the zero error is negative. So the 95th division coincide with the pitch scale axis, so the zero error is negative and is given by zero error 100 minus n. So 100 minus 95 is equal to into least count, so minus 0.05. Okay, இது இங்கே தலையை சுற்ற வேணாம். மைனஸ் 100லேருந்து மைனஸ் பண்ணால் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் வந்து லாஜிக்கே. ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 100 minus n போட தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஜீரோக்கு கீழே ப்ளஸ் 95 இருந்துச்சுன்னா வர்றது ஜீரோ எரர் வந்து மைனஸில் வரும், ஜீரோ கரெக்ஷன் ப்ளஸில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.